நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது காவியாவோட குழந்தை வந்து கடத்திட்டு போய் ஹிந்திக்காரங்க கிட்ட வந்து விற்கிறதா இருந்துச்சுல, அவங்க பிளானை வந்து மாற்றிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அவங்க என்ன பிளான் மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த 2 பேர்கிட்ட காரில் போய்கிட்டு இருக்கிற மாதிரி தானே காட்டுறாங்க. அதில் என்ன சீன் ஸ்டார்ட் ஆகுது. நேராக போய் ஒரு வீட்டுக்குள்ளே வந்து, அதாவது அந்த ஆம்பளை இருக்கார்ல, அவரோட வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க 2 பேரும். என்னையா வேற எங்கேயோ கூப்பிட்டு போய் ஹிந்திக்காரங்க கிட்ட வந்து இந்த குழந்தைய விற்றுட்டு காசை வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வீட்டுக்கு கூட்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த லேடி வந்து கேட்குறாங்க. இரு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் அவர் யோசிச்சு பார்க்குற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது குழந்தைய கடத்தினது, அதுக்கடுத்து அந்த குழந்தைய வந்து வேறு ஒருத்தர்கிட்ட விற்க போனது, அதுக்கடுத்து அவங்கள்ட்ட இருந்து குழந்தைய பறிச்சுட்டு வந்தது, இவங்களை வந்து கௌதம் அதுக்கடுத்து எல்லாருமே ஃபாலோ பண்ணது, இதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே வராங்க. எனக்கு என்னமோ இந்த குழந்தை வந்து சாதாரண இடத்து குழந்தை மாதிரி தெரியலை. ஏன்னா இந்த குழந்தைய நம்ம பார்த்தியா, நம்ம காருக்கு பின்னாடி எத்தனை பேர் வந்து நம்மளை வந்து துரத்திட்டு வந்தாங்கன்னு பார்த்தியா, அதனால் இது வந்து சாதாரண வீட்டு குழந்தை மாதிரி தெரியலை, இது ஏதோ பெரிய வீட்டு குழந்தைன்னு நினைக்கிறேன், அதுதான் இவ்வளோ பிரச்சனை வந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கே இந்த வீட்டுக்குள்ளே கூட்டு வந்திருக்கு, அதை சொல்லியா முதல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்து இதை வந்து ஹிந்திக்காரங்கிட்ட விட்டால் நமக்கு காசு 15 லட்சம் தான் இது கிடைக்கும். ஆனால் இந்த குழந்தை வந்து தங்க முட்டை போடுற குழந்தை. அதனால் இதை வந்து நம்ம வச்சுருந்து நம்ம கரெக்டான ஆளுக்கு வந்து கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோமே, நமக்கு பயங்கரமான சில்லறை பார்க்கலாம். இன்னும் 2 நாள் 3 நாள் மட்டும் இந்த வீட்டில் இருப்போம். அதுக்குள்ளே நம்மளை தேடி யாராவது வருவாங்க. கண்டிப்பாக அந்த வீட்டுக்காரங்களே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அவங்கக்கிட்ட மட்டும் நம்ம இந்த குழந்தைய மட்டும் கொடுத்தோன்னு வச்சுக்கோமே, நமக்கு நிறைய காசு கிடைக்கும். அதை வச்சு நம்ம வாழ்க்கையில் வந்து செட்டில் ஆகிடலாம். எத்தனை நாள் தான் நம்ம இப்படி சின்ன சின்ன திருட்டாக பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்துக்கிட்டு இருக்கிறது. ஒரேடி அந்த குழந்தைய வச்சு நம்ம வந்து சரியான பணக்காரன் ஆகிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஆள் சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆமாயா, அதுவும் கரெக்டு தான். ஆனால் இப்போ என்ன பண்ணுறது, நம்மளை தேடி போலீஸ் எதுவும் வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி வந்து கேட்குறாங்க. அதுக்கு தான் நான் அவன்கிட்ட வந்து அந்த செல்லை வந்து வேறு ஒரு காரில் கொண்டு போய் போட சொன்னேன்ல. ஏன்னா இது வந்து பெரிய இடத்து குழந்தை. அவங்க ஏதாவது கோர்ட்டு கேஸு அப்படின்னு போனாங்கன்னு வச்சுக்கோமே, நம்ம இந்த ஃபோனை வச்சு தான் எல்லாருக்குமே வந்து கால் பண்ணி பேசியிருக்கோம். கண்டிப்பாக அதை ட்ராக் பண்ணி வந்து நம்மளை பிடிச்சிருவாங்க. அதனால தான் இடையில வந்து ஒரு காரை மறித்து அதுக்குள்ளே வந்து உன்னை அந்த செல்ஃபோனை போட சொன்னேன். எப்படியே பிடிச்சாலும் அந்த கார்காரங்க தான் பிடிப்பாங்க, நம்ம தப்பிச்சிடலாம். அதனால் அது வரைக்கும் நமக்கு பிரச்சனையே கிடையாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த குழந்தைய வந்து கண்டிப்பாக பெரிய ரேட்டுக்கு விற்றுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.